பிரதமர் மோடியை பத்தி பேசுறப்ப வரவு செலவு கணக்கு மாசம் மாசம் வெளியிடுவாங்க. நமக்கு வீட்டுக்கு எப்படி வரவு செலவு கணக்கு இருக்கோ நாட்டுக்கும் இருக்கு. நாட்டுக்கா? நான் பிரதமருக்குன்னு நினைச்சேன். அதான் கணக்கிலே காட்ட மாட்டாங்களே. அது ஆமா. இது வரைக்கும் பிஎம் கேர்ஸா? என்ன ஆச்சுன்னே தெரியல. எத்தனை வெண்டிலேட்டர் ஹூ கேர்ஸ் கொடுத்தாங்க, அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அது எதுக்கு எந்த இதுக்கும் வராதான். சரி, ஓகே. இந்த சிஜி அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வழக்கம் போல நம்ம வீட்டுல எப்படி இருக்கும், வரவு மீறி செலவு இருக்கும். நாட்டிலயும் அப்படிதான் இருக்கு. எப்படி இருக்குன்னா, வருவாய்னு பாக்குறப்ப 12,82,000 கோடி. ஆனா செலவுன்னு பாக்குறப்ப 18,80,000 கோடி. இதுல அரசு விளம்பரத்துக்கு எவ்வளவு செலவாச்சோ. இதுல என்னன்னா, வட்டி மட்டுமே ஒரு 4 லட்சம் கோடி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அசல் அடைக்கல, வட்டி மட்டும் அவ்வளவு போய்கிட்டு இருக்கு. இதுல ஒரு முக்கியமா ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த வருவாயிலிருந்து மாநில அரசுகளுக்கான வரி பகிர்மான தொகையாக 5,30,148 கோடி விடுவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது முந்தைய ஆண்டை காட்டிலும் 74,431 கோடிங்கிறாங்க. கிட்ட 5 லட்சம் கோடி மாநிலங்களுக்கு விடுவிக்கிறாங்கன்னா, அது எந்த மாநிலம்னு கொஞ்சம் ஸ்பிட்டப்பா போட்டீங்கன்னா தெளிவா தெரிஞ்சிடும். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம மாநிலத்துக்கு வரமாட்டேங்குதுங்கிறாங்க. இல்ல, போடாமே நமக்கு ஓரளவு தெரிஞ்சு கணிக்க முடியும். யூபி பெரிய மாநிலம்ங்கிறதுனால அங்க கொஞ்சம் கூட கொடுப்பாங்கல்ல. அதுதான் காலகாலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குஜராத்துக்கு கொடுப்பாங்க. சரி, இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க போல. ஆமா.